சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிந்துவோட பர்சனல் டைரி சிவாவோட தங்கச்சி கையில கிடைச்சு, அத அவங்க அம்மா கிட்ட போய் குடுத்து, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சுலோபமா சிந்து சிக்கிக்கிற மாதிரி ஒரு இது கிடைச்சிடுச்சு. உடனே சினேகாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நமக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சிடுச்சு. அந்த சிந்து தான் கைப்பட டைரியிலேயே எழுதி வச்சிருக்கா, சிவாவை நான் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து கோயில்ல போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூவெல்லாம் போட்டு பார்க்குது. டாக்டர் என்னைய மனைவியா ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் போட்டு பார்க்குது. ஸோ எடுத்து கொடுத்தா அந்த பேப்பரை பிரித்து பார்க்காம அப்படியே கையிலேயே வச்சிருக்கு இந்த சிந்து. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பூவெல்லாம் போட்டு பார்த்தாங்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குது சிந்து. நம்ம சிவா வரவே இல்லை. கடைசியாக நடைய சாத்திட்டு பூசாரியே போயிடுறாப்புல. அப்படின்னா அவர் என்னைய மனைவியாக ஏற்றுக்கல, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லி தான் உயிரை விடுறது தான் கரெக்டு அப்படின்னு போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம சிவா முன்னாடி வந்து நிற்கிறாப்புல. உடனே சிந்து இருந்துக்கிட்டு, எங்கே நீ வரல, என்னை மனைவியாக ஏற்றுக்கலையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி, நான் என் உயிரையே விட துணிஞ்சிட்டேன் டாக்டரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவா சிந்துவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு, உன்னை என்னால் மனைவியாக ஏற்றுக்க முடியாது, என் பேரையே நீ கெடுத்துட்ட, எல்லாருக்கும் மத்தியிலையும் என் பேரை இந்த அளவுக்கு மோசமாக கெடுத்துவிட்டு எப்படி நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்க முடியும்? நீ எனக்கு பண்ணின துரோகம் எப்பவுமே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஒழுங்கா நீயே வந்து வீட்டில் எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்ட்டு சிவா கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாப்புல. சிந்து கதறி அழுகுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட மனைவியாவே நான் என் உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாகிறதுக்காக குட்டு குட்டுன்னு ஓடுறாங்க. பார்த்தா பெல் அடிக்குது. வேற யாரு? நம்ம சிவா தான். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்ததுனால பெருசாக எதுவும் சஸ்பென்ஸாக இல்லை. ஸோ நம்ம சிவா வந்துட்டாப்புல அப்படின்னு ஓடி போய் நம்ம சிந்து சிவாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம சிவா சிந்துவை மனைவியாக ஏற்றுக்கிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு தானே பெரிய சம்பவம்லாம் இருக்குது.